இந்தியன்ஸ் பிளேயிங் லெவல்ல இல்லாத ஷர்துல் தாக்கூர் எப்படி சிஎஸ்கே மேட்ச்ல பேட்டிங் வந்தாரு. எம்ஐ சிஎஸ்கே மேட்ச்ல கார்த்திக் சர்மாவோட கேட்ச பிடிக்கும் போது மிச்சல் சாண்ட்னருக்கு அவரோட ஷோல்டர்ல காயம் ஏற்பட்டுச்சு. இதனால அவரை ஃபீல்டுல இருந்து மருத்துவ உதவிக்கு கூட்டிட்டு போனாங்க. எம்ஐ பேட்டிங் பண்ணும் போதும் அவர் பேட்டிங் வரல. அவருக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா ஷர்துல் தாக்கூர் அனுப்பி வச்சாங்க எம்ஐ. கிரிக்கெட்ல ஒரு பிளேயருக்கு தலைப்பகுதியில் அடிபட்டா மட்டும் அவருக்கு கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா அவருக்கு பதிலா இன்னொரு வீரரை பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ண வைக்கலாம். ஆனா அது லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கணும். அதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு அடிபட்டா இன்னொரு பேட்ஸ்மேன் தான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரணும். ஒரு பவுலர்னா இன்னொரு பவுலர் தான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரணும். இங்க மிச்சல் சாண்ட்னர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அதனால அவருக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா இன்னொரு பவுலிங் ஆல்ரவுண்டரான ஷர்துல் தாக்கூர் அனுப்பி வச்சாங்க எம்ஐ. ஆனா ஒரு பிளேயருக்கு அவரோட தலைப்பகுதியில் அடிபட்டா மட்டும்தான் அவருக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா இன்னொரு பிளேயரை பேட்டிங் பண்ணவோ இல்ல பவுலிங் பண்ணவோ அனுமதிப்பாங்க. மத்தபடி ஒரு பிளேயருக்கு வேற ஏதோ காயமோ இல்ல வேற காரணங்களுக்காகவோ அவர் ஃபீல்டுல இருந்து வெளியேறினா அவருக்கு பதிலா ஃபீல்டிங் அல்லது கீப்பிங் மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணலாமே தவிர அவரை பேட்டிங் பவுலிங்க்கு பயன்படுத்த முடியாது. இங்க மிச்சல் சாண்ட்னருக்கு அவரோட ஷோல்டர்ல தான் அடிபட்டுச்சு. அவருக்கு எப்படி எம்ஐ கன்கஷன் சப்ஸ்டிடியூட்ட கொண்டு வந்தாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இதற்கு மும்பை இந்தியன்ஸோட பயிற்சியாளரான ஜெயவர்தனே சாண்ட்னர் கார்த்திக் சர்மா கேட்ச பிடிக்கும் போது அவருக்கு தலை மற்றும் கழுத்திலையும் அடிபட்டுச்சு. அதனாலதான் அவருக்கு கன்கஷன் சப்ஸ்டிடியூட்ட கொண்டு வந்தோம்னு சொன்னாரு. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.